நம்ம கிட்ட ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமையை கொண்டு வருவதற்கு தான் இந்த போட்டி. அரசாங்கம் இந்த போட்டியை நடத்துறதுக்கு நோக்கம் என்னன்னா, உங்களுடைய கவனம் செலுத்தக்கூடாது, நல்ல வழிதான் உங்களுடைய கவனம் செல்ல வேண்டும். இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பல்வேறு விஷயங்கள் நம்மளை ஏமாற்றி விடுவார்கள். அந்த மாதிரி நாம் எதுக்கு ஏமாந்து போகக்கூடாது. உங்களுடைய கவனத்தை செம்மைப்படுத்துவதற்கு தான் இது போன்ற போட்டிகளை அரசாங்கம் நடத்தி இருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தான் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த இந்தியாவின் தூண்கள். நீங்கள் நல்ல வழியிலே இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், பெற்ற தாய் தந்தையிடம் அன்பு செலுத்தல், அதுதான் முக்கியம். எதுவுமே கிடையாது. பெற்ற தாய் தந்தையிடம் அன்பு செலுத்த வேண்டும். என்ன இந்த உலகத்துல நீ செல்போன் வந்துச்சு, யாரால எங்க வேணாலும் கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டு நம்ப கூடாது. நம்மை நம்பி இருக்கக்கூடியது நமக்கு நல்லது நினைக்க முடியாது யாரும் கிடையாது. யாரு சொன்னாலும் நம்ப கூடாது. அதுதான் தந்தை பெரியார் சொன்னார், யார் சொன்னாலும் நம்பாதே, உன்னுடைய பகுத்தறிவுக்கு எது உண்மை எது நியாயம்னு பார்த்தா அதை நம்பு அப்படின்னார். அதுதான் பெரியார் சொன்னார். பெண்கள் முன்னேற வேண்டும் சொன்னார். அதனால தாய் தந்தையை நீங்கள் மதித்து அவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு யாரையும் நம்பாமல் நீங்கள் சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும். எத்தனையோ பேர் எத்தனையோ கதைகளை சொல்லுவார்கள். அதற்கெல்லாம் பெண்கள் இந்த காலத்திலே மயங்கி விடக்கூடாது. அத்தனையும் சொல்வது எதிர்காலத்தை, நம்முடைய எதிர்காலத்தை எந்த விதத்திலும் நாம் செம்மைப்படுத்த வேண்டும்.